லட்சுமி தேவி எந்த வீட்டில் தங்குவாள் தெரியுமா? வாங்க பார்க்கலாம். ஒரு நாள் மனிதர்களின் வாழ்வை பார்க்க லட்சுமி தேவி பூமிக்கு வந்தாள். முதலில் ஒரு வீட்டை பார்த்தாள். சூரியன் நன்றாக எழுந்து விட்டான். ஆனால் வீட்டுக்குள் எல்லாரும் இன்னும் தூக்கத்தில். வேலை இல்லை, ஒழுக்கம் இல்லை. அந்த வீட்டை பார்த்ததும் லட்சுமி தேவி மௌனமாக திரும்பினாள். அடுத்த வீட்டுக்குள் நுழைந்தாள். மாடும் கன்றும் இருந்தது. ஆனால் வீடு முழுக்க தூசி, குப்பை, அசுத்தம். செல்வம் வர சுத்தமான இடம் வேண்டும். லட்சுமி தேவி அங்கும் தங்கவில்லை. மூன்றாவது வீடு. அங்கே கணவன் மனைவி சண்டை, கோபம், கசப்பு. மனைவி அலங்கோலமாக அமர்ந்திருந்தாள். வீட்டுக்குள் அமைதி இல்லை. லட்சுமி தேவி மனம் நொந்து அந்த வாசலை கடந்தே செல்லவில்லை. பிறகு நான்காவது வீடு. வீட்டு வாசலில் அழகான கோலம், பூஜை அறையில் ஒரு சிறிய விளக்கு, மலர்கள் வாசம் வீசியது. அந்த வீட்டின் பெண் அமைதியாக மந்திரங்களை கூறி மனதார கடவுளை வணங்கிக் கொண்டிருந்தாள். அந்த நிமிடமே லட்சுமி தேவி சிரித்தாள். இதுதான் என் வீடு என்று சொல்லி உள்ளே சென்று அமர்ந்தாள். அந்த வீடு பிறகு தங்கம் நிறைந்தது, வைரம் வந்தது, செல்வம் பெருகியது, அரண்மனை போல மாறியது. ஆனால் லட்சுமி தேவி சொன்னாள், அரண்மனை இருந்தாலும் விளக்கு இல்லை என்றால், அமைதி இல்லை என்றால் நான் அங்கே தங்க மாட்டேன். குடிசையாக இருந்தாலும் சுத்தம் இருந்தால் போதும், ஒரே ஒரு விளக்கு ஏற்றினால் போதும், நான் அங்கே குடியேறுவேன். செல்வம் கதவை தட்டுவது பணத்தால் இல்லை, பண்பால்.